Hello friends, welcome to Learners Forum. Last video la Wien bridge oscillator pathina concepts ellame paathom. இந்த வீடியோல அத பேஸ் பண்ண examples வந்து different competitive exams ல இருந்து solve பண்ணி பார்க்கலாம். First question, AE 2016 question paper la கேட்டிருக்க question, a Wien bridge oscillator produces 4 kilohertz for identical network if C is equal to 0.01 microfarad, then R is equal to. So நமக்கு oscillator type வந்து கொடுத்திருக்காங்க Wien bridge oscillator and எவ்வளோ frequency ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னா 4 kilohertz identical network அப்படின்னு கொடுத்திருக்காங்க with capacitance value of 0.01 microfarad. R என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய question. So frequency of sustained oscillations in Wien bridge oscillator formula என்னன்னு பார்த்திருப்போம் அப்படின்னா F0 is equal to 1 divided by 2 pi into RC. ஸோ இதில் நமக்கு F0 வேல்யூ கொடுத்துருக்காங்க, C வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த R வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ R is equal to 1 by 2 pi F into C அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்க பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 1 divided by 2 pi into F value நமக்கு 4 kilohertz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 into 10 power 3 into C value 0.01 microfarad, ஸோ 10 power minus 6. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 kilo ohms அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 2ஓட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். In an op-amp Wien bridge oscillator, two pairs of R and C are used when frequency of oscillation is 200 kilohertz. If value of C is 10 picofarad, find R. So இதுக்கு முன்னாடி பார்த்த question மாதிரியே தான் இதையும் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். So frequency of sustained oscillation F is equal to 1 by 2 pi RC. So இதிலிருந்து again R value தான் நம்ம கண்டுபிடிக்கணும், which is equal to 1 divided by 2 pi F into C. So R is equal to 1 divided by 2 pi into frequency நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 200 kilohertz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 200 into 10 power 3 into C value நமக்கு 10 picofarad கொடுத்துருக்காங்க. ஸோ 10 into 10 power minus 12. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 79.58 கிலோ ஓம்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 2 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், DFCCIL 2016ல கேட்டிருக்க ஒரு கொஸ்டின், வெயின் பிரிட்ஜ் மெஷர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் நமக்கு பவர் ஃபேக்டர், ஃப்ரீக்வென்சி அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டரில் முக்கியமாக நம்ம என்ன பார்த்துருப்போம், ஃப்ரீக்வென்சி ஆஃப் சஸ்டைன்ட் ஆசிலேஷன் F is equal to 1 divided by 2 pi RC அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ எப்போவுமே ஆசிலேட்டரில் இந்த ஃப்ரீக்வென்சி ஆஃப் சஸ்டைன்ட் ஆசிலேஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதனுடைய மெஷர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த ஆசிலேட்டர் டைப்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ வெயின் பிரிட்ஜ்லேயும் நம்ம ஃப்ரீக்வென்சியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பவர் ஃபேக்டர் ரெண்டுத்தையுமே நம்ம கண்டிப்பாக மெஷர் பண்ணல. ஃப்ரீக்வென்சி அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஆனால் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரீக்வென்சியை வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறதுனால தேர்ட் ஆப்ஷனான இந்த ஃப்ரீக்வென்சி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், PGCIL எக்ஸாம் 2021ல கேட்டிருக்க ஒரு கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் இஸ் கரெக்ட். ஸோ இங்கே நமக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து கரெக்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஆப்-ஆம்ப் இஸ் யூஸ்ட் இன் இன்வெர்ட்டிங் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் டைப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்-ஆம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான் இன்வெர்ட்டிங் மோடில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு எந்த விதமான ஃபேஸ் ஷிஃப்ட்டுமே வந்து இதில் இன்ட்ரடியூஸ் ஆகாது. இதுதான் ஆம்ப்ளிஃபையரில் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் அண்ட் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் டைப்புக்கு இருக்க பேசிக் டிஃப்ரென்ஸே. ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் இன்வெர்ட்டிங் யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் இங்கே நம்ம நான் இன்வெர்ட்டிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்-ஆம்ப் இஸ் யூஸ்ட் இன் இன்வெர்ட்டிங் மோட் அப்படிங்கிறது வந்து ராங். செகண்ட் வந்து ஆப்-ஆம்ப் இன்ட்ரடியூசஸ் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் மோடில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்றதை பார்த்துப்போம். நான் இன்வெர்ட்டிங் அப்படின்னா நமக்கு ஃபேஸ் ஷிஃப்ட்டே இருக்காது, அதாவது 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து மெயின்டைன் ஆகும். இங்கே 180 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ராங். தேர்ட் வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க் இஸ் லீட் லேக் நெட்வொர்க். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபீட்பேக் டைப்லேயே பார்த்துருப்போம். வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபீட்பேக் நெட்வொர்க் வந்து லீட் லேக் நெட்வொர்க்காக இருக்கும். அதாவது ஒரு ஆர்மில் வந்து நமக்கு சீரீஸ் கனெக்ஷன் இருக்கும், இன்னொரு ஆர்மில் நமக்கு பேரலல் கனெக்ஷன் வந்து இருக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஆம்ப்ளிடியூட் கெயின் கண்டிஷன் இஸ் மாடுலஸ் ஆஃப் A greater than or equal to 29. ஆனால் வெயின் பிரிட்ஜ் டைப்பில் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் A, அதாவது ஆம்ப்ளிஃபையரோட கெயின் வந்து இட் இஸ் greater than or equal to 3 அப்படின்னு தான் நமக்கு கண்டிஷன் மெயின்டைன் ஆகும். ஸோ இதுவுமே ராங். இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஆப்ஷன் 3 ஃபீட்பேக் நெட்வொர்க் இஸ் லீட் லேக் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் பற்றின கரெக்டான ஸ்டேட்மெண்ட்.
Next question, ISRO 2019 கேட்டிருக்க question, find the value of R for Wien bridge oscillator to operate at 1 kilohertz with capacitance of 1 microfarad. So as usual, நம்ம frequency of sustained oscillation in Wien bridge oscillator formula consider பண்ணிக்கலாம், which is F is equal to 1 divided by 2 pi RC. So இதில் நமக்கு R value தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So R is equal to 1 divided by 2 pi FC அப்படின்னு replace பண்ணிக்கலாம். So கொடுத்திருக்க values இதில் substitute பண்ணோம் அப்படின்னா 1 divided by 2 pi into F value 1 kilohertz கொடுத்திருக்காங்க. So 1 into 10 power 3 into capacitance value 1 microfarad. So 1 into 10 power minus 6. So இதை solve பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே in terms of pi பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 1 divided by 2 pi into 1000 into 10 power minus 6 அப்படின்னு கிடைக்கும், which is equal to 1 divided by 2 pi into 10 power minus 3. அதாவது 1000 divided by 2 pi அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 500 divided by pi அப்படின்னு கிடைக்கும். இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 1 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Next question, GATE EEE paperல கேட்டிருக்க ஒரு question, in Wien bridge oscillator circuit bridge is balanced when. ஸோ நமக்கு இங்கே circuit ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு bridge balance ஆகிற கண்டிஷன் வந்து எந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டருடைய பேசிக் சர்க்கியூட், அதாவது ஃபீட்பேக் அண்ட் ஆம்ப்ளிஃபையர் சர்க்கியூட்டில் நம்ம கனெக்ஷனை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த சீரீஸ் ஆம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு கிடைக்கிற இம்பிடன்ஸ் வேல்யூ நமக்கு Z1 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இந்த பேரலில் கிடைக்கிற இம்பிடன்ஸ் வேல்யூ நம்ம Z2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு R3யில் கிடைக்கிறத வந்து Z3 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். R4ல நமக்கு Z4 கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே நம்ம ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க் இன் வெயின் பிரிட்ஜ் டைப்பில் இந்த மாதிரி தான் வந்து நம்ம 1 2 3 4 அப்படின்னு அந்த டெர்மினல்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கம்பைன் பண்ணிப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் கண்டிஷனில் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா Z1 Z4 வந்து இட் இஸ் ஈக்குவல் டு Z2 Z3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ Z1ஓட வேல்யூ என்ன? R1 C1 சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கும்போது, ஸோ R1 C1 சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற வேல்யூவை இப்போ நம்ம R1 minus J divided by omega C1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அண்ட் Z4 அப்படிங்கிறத நம்ம R4 அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ R4 which is equal to next Z2. இப்போ R2 and C2 நமக்கு parallel கண்டிஷனில் இருக்குது. ஸோ parallel கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம ஜஸ்ட் அதனுடைய ஈக்குவலண்ட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா R2 divided by 1 plus J omega C2 into R2 and R3, அதாவது Z3ஓட வேல்யூ R3. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா R3 divided by R4 which is equal to R1 divided by R2 plus C2 divided by C1 plus J into omega C2 R1 minus 1 divided by omega C1 R3 அப்படின்னு நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ ரியல் பார்ட் வித் ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் வித் இமேஜினரி பார்ட் நம்ம இதை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் பார்ட்டை நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது R3 டிவைடட் பை R4 இஸ் ஈக்குவல் டு, இங்கே நமக்கு ரியல் பார்ட்டாக என்ன இருக்குது? இந்த டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ R1 பை R2 ப்ளஸ் C2 டிவைடட் பை C1 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இமேஜினரி போர்ஷனை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு இமேஜினரி போர்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் என்டையர் டேர்ம் மட்டும் நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ணும்போது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் R1 C1 R2 C2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேலன்ஸ் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 3 கூட தான் மேட்ச் ஆகுது. இங்கே தான் R3 பை R4 இஸ் ஈக்குவல் டு R1 பை R2 ப்ளஸ் C2 பை C1 அப்படின்னு இதே ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் ஒமேகா வேல்யூமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Next question, HSSC 2020ல கேட்டிருக்க ஒரு question, RC phase shift oscillator and Wien bridge oscillator are commonly used circuits for generating what type of waveform of required frequency. So classification of oscillators பற்றி பார்க்கும்போதே பார்த்துருப்போம். அதாவது அவுட்புட் வேவ்ஃபார்மை பேஸ் பண்ணி நம்ம ஆசிலேட்டர்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஆசிலேட்டர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், ஃப்ரீக்வன்சியை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி அப்ளிகேஷன்
ரெஸ்பான்ஸை பொறுத்து ஃபீட்பேக் யூஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து கூட நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த அவுட்புட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சைனுசாய்டல் அண்ட் இங்கே வந்து நான் சைனுசாய்டலாக கிளாஸிஃபை பண்ணலாம். இதில் சைனுசாய்டலாக கிளாஸிஃபை பண்ணும்போது ஒன்று ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட், இன்னொன்று வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் அப்படின்னு நம்ம ஃபர்தராக இதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இந்த வெயின் பிரிட்ஜ் அண்ட் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் ரெண்டுமே வந்து நமக்கு சைனுசாய்டல் அவுட்புட்டை தான் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே நமக்கு என்ன டைப் ஆஃப் வேவ் ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சைனுசாய்டல் அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் 1ல் இருக்குது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ESE 2019ல கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். இன் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இஸ் மேட் பை யூஸிங் லீட் லேக் நெட்வொர்க் அண்ட் பை யூஸிங். ஸோ வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டரில் ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் அண்ட் ஃபீட்பேக் நெட்வொர்க் இருக்கும். ஸோ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போது நமக்கு 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபீட்பேக் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீட் லேக் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுலேயே நமக்கு 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் தான் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆம்ப்ளிஃபையர் அண்ட் ஃபீட்பேக் ஒரு லூப்பாக கன்சிடர் பண்ணும்போது டோட்டல் டிகிரி ஆஃப் ஃபேஸ் ஷிஃப்ட்டும் நமக்கு 0 டிகிரி அப்படின்னு தான் கிடைக்கும். கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து நம்ம லீட் லேக் நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது கிடைக்குதுன்னு சொல்லியாச்சு. ஸோ ஒரு கண்டிஷன் நமக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இன்னொரு 0 டிகிரி எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒரு நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 2 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ESE 2021ல கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டர் ஆஃப் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் ஆப்ரேட்டிங் அட் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 10 kHz வித் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 100K. ஸோ அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் சஸ்டைன்ட் ஆசிலேஷன்ஸ் இன் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் டைப் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ F is equal to 1/2πRC அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஸோ இதில் கெப்பாசிட்டர் வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ C is equal to 1/2πR into F அப்படின்னு நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்க டேட்டாஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/2π into R வேல்யூ வந்து நமக்கு 100K கொடுத்துருக்காங்க. ஸோ 100 into 10⁻³ into F வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 kHz கொடுத்துருக்காங்க. ஸோ 10 into 10⁻³ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 159 picofarad அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 2 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.